ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்றத வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஈஸியா குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடிய பொங்கல் தான் பார்க்க போறோம். ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, 2ல இருந்து 3 முந்திரி எடுத்துக்கோங்க. நான் இங்க 3 முந்திரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா ஜீரகம், 4ல இருந்து 5 பெப்பர் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் கிட்ட ரவை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான பொங்கல் ரெசிபி இது. வாங்க லேட் பண்ணாம இதை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே பாசி பருப்பு போட்டு அதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட தனியா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். ஸோ அந்த டைம் வரைக்கும் இதை தனியா வறுத்துட்டு அந்த டைம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அந்த முந்திரி, கருவேப்பிலை, ஜீரகம்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதை போட்டு இது எல்லாத்தையுமே அகைன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது தாராளமா 8 மாச குழந்தையில இருந்து 12, 13 மாச குழந்தை வரைக்கும் தாராளமா இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க கொடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்ட உடனே ரவையை வந்து ஆட் பண்ணிக்கணும். ரவையை நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே அந்த ஹீட்லயே வறுப்பட்டுரும். இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாசிப்பருப்பும் சரி அந்த கருகப்பிள்ளையும் சரி எவ்வளவு மொறுமொறுன்னு வருந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில பிளெண்டர்ல அரைச்சு எடுத்துக்கலாம். 8 மாச குழந்தைக்கு பொங்கலாவே டைரக்டா கொடுத்துடலாம்ல சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜீரகம், மிளகு, கருகப்பிள்ளை எல்லாம் இருக்கிறதுனால பாப்பாங்க வந்து நிறைய பாப்பாங்க வந்து பொங்கலா வந்து விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி செர்லாக்கா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாப்பாங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்பவே வந்து நல்லது. இதை மிக்சியில பிளெண்டர்ல நீங்க அரைச்சு வச்சுட்டு நீங்க ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை விட குவான்டிட்டி நீங்க அதிகமாகவும் அரைச்சு வச்சுக்கலாம். எனக்கு இந்த குவான்டிட்டி ஒரு 3 டைம் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் கிட்ட எடுத்து நல்லா வந்து நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். 8 மாதத்துக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் கிடைக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கொடுக்க வேண்டாம். 8 மாதத்துக்கு மேலே வந்த குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு லம்ஸ் எதுவுமே விழக்கூடாது. நல்லா வந்து கிண்டணும். உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி விழாது சிஸ்டர், டக்குன்னு எனக்கு லம்ஸ் விழுந்துரும்னா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லனா என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் எதுவுமே விழாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கீ இல்லனா லைட்டா வந்து சால்ட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாக்கு இப்படியே கொடுத்து நான் பழகிட்டதுனால பாப்பா பெருசா வந்து உப்பு, நெய் அதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்மளோட பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா பாப்பாக்கு நம்ம கொடுத்துடலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன டின்னர் கொடுக்கணும்னு நமக்கே தெரியாத டைம்ல இந்த மிக்சர் வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம 2 to 3 மினிட்ஸ்ல குக் பண்ணிடலாம். பாப்பாக்கும் நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க. என்னோட பாப்பாக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தாதான் சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ அதனால நான் இந்த டைம்ல வந்து இதை இறக்கியிருக்கேன். உங்களுக்கு கஞ்சி ஃபார்ம்ல வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.